என் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையில் அங்கே சீரிட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டான், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றான். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டான், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றான். மென்பெருமை என்னில் இடம் பெற்றான், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றான். மென்பெருமை என்னில் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் அவரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மண்ணை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மண்ணை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். Chapter 19 verses 26 and 27. When Jesus therefore saw his mother and the disciples standing by whom he loved, he said unto his mother, Woman, behold the son. Then he said he to the disciple, Behold the mother. And from that hour that disciple took her unto his own home. These are the words of the Lord. Thanks to Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மூன்றாவது வார்த்தையாக ஆண்டவர் சிலுவையில் பேசினதான மூன்றாவது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 சகோதரி அவர்கள் வாசித்தார்கள். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்றால், அந்த வார்த்தைகள், அந்த பேசினதான அந்த வார்த்தைகள் அது எப்படி உள்ளது என்று நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பொறுப்பு நிறைந்த ஒரு வார்த்தை. அது தன்னுடைய மகன் தன்னுடைய தாய்க்கு செய்கிறதான ஒரு கடமை நிறைந்த ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் ஒரு உறவை புதுப்பிக்கிற ஒரு வார்த்தை. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உறவை புதுப்பிக்கிறார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று ஒரு உறவை அங்கு புதுப்பிக்கிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் பேசும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை அவர் பேசினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தலையில் முள்முடி சூடப்பட்டவராய்,
இரத்தமெல்லாம் சொட்ட சொட்ட அந்த சிலுவையில் அவர் தொங்கி கொண்டு ஆணிகள் அடிக்கப்பட்டு அந்த காயங்கள், அந்த வேதனைகள், அந்த பாடுகள், அதன் மத்தியில் சிலுவையில் அண்டையில் தன் தாயும் தன்னுடைய சீஷனுமாக அங்கே நிற்கிறதை அவர் காண்கிறார். அவர் கண்டு அந்த வார்த்தையை பேசுகிறார். யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 26, வெறும் 26 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அங்கு அவர் சிலுவை அண்டையில் நிற்கிறதான தன்னுடைய தாயை நோக்கி அந்த தாயின் உள்ளத்தை அவர் பார்க்கிறார். நம்ம முகத்தை பார்க்கலாம், ஆனால் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அந்த சிலுவையின் மத்தியில் கூட தன்னுடைய தாயின் உள்ளத்தை அவர்கள் எப்படியாய் பதறி போய் அந்த இடத்துல வந்து நின்றிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். இங்கே கூட அநேகர் இருக்கிறார்கள். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டால் நம்மளால் தாங்க முடியுங்களா? தாங்கவே முடியாது. நம்ம வந்து அநேக பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா நம்ம போய் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். இந்த டாக்டர்கிட்ட போங்க, இது கொடுங்க, இது பண்ணி கொடுங்க, நல்லா ஆகிடும், ஜுரம் நல்லா ஆகிடும், எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு கஷ்டம், ஒரு ஜுரமோ இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த பதட்டத்தில் என்ன பண்ண முடியாதுங்க. நம்மளுக்கு இருந்த ஞானமே நம்மளுக்கு வேலை செய்யாது. அந்த இடத்துல அப்படி பதறி போயிடுவோம் நம்ம. ஐயோ, என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன் அந்த எண்ணம் தான் இருக்குமே வசி, இது செய்யலாம் அப்படின்ற அந்த பதட்டம் நமக்கு இருக்கும். அதே பதட்டத்தில் தான் அந்த தாய் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவரோடு கூட 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட ஊழியத்தில் மரியாள் இருந்தாங்க. ஆனால் இருக்கும் பொழுது அநேக அற்புதங்களை மரியாள் கண்டாங்க. அநேகரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. கானாவூர் கல்யாணத்தில் அந்த திராட்சரச குறைவுபட்ட பொழுது கூட அவங்க யார்கிட்ட போய் சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்க. அதை போல் அநேகரை ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டவர்கள் அந்த இடத்துல ஆண்டவருக்கு அந்த நிலைமை இருக்கும் பொழுது அந்த பதறி போய் எனக்கு யார் இருக்கிறாங்க என்று சிலுவையில் அண்டையில் அவர்கள் கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் அங்கு கண்டார். மரியாளுக்கு ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரியுங்களா தெரியாதுங்களா? தெரிஞ்சிருக்கு. அவங்க கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன்னாடியே கப்ரேல் தூதன் அவர்களுக்கு வந்து பேசும் பொழுது அவர்களுக்கு லூக்கா 1 படிக்காதீங்க, லூக்கா 1 அதிகாரம் 27 38 வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அவர் வந்து தேவனுடைய குமாரன் என்றும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதையும் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்பதையும் அங்கு அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டதுங்களா, அறிவிக்கப்பட்டது. மரியாளுக்கு தெரியும் ஆண்டவர் இப்படி சிலுவையில் அடிக்க போகிறார், எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க போகிறார், அவர் மறுபடியும் அவர் ஜீவனோடு வரப்போகிறார், இந்த உலகத்தை நித்தத்துக்கும் அவர் ஆளப்போகிறார் என்பது மரியாள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் ஒரு தாயின் உள்ளம் அங்கத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு வந்து நின்றவர்களுக்கு ஆண்டவர் கூறுகிறதான ஒரு ஆறுதலான வார்த்தை, இதோ உன் மகன் என்று. லூக்கா 2 அதிகாரம் 35 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே தன்னுடைய பிள்ளையை பிரதிஷ்டை செய்ய ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துல சிமியோன் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி மரியாளுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தைகளை கூறியிருந்தார். அவர் சொன்னதான வார்த்தை, உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும். அந்த இடத்துல அவர்கள் நின்றதான அந்த சூழ்நிலை அது பார்க்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. அவர்களுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் குத்துகிறது போல ஒரு அந்த கலக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாட்களில் நம்ம எத்தனை பெற்றோர்களை பார்க்கிறோம் இல்லைங்களா? எத்தனை பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களிடத்தில் போய் அவங்களிடத்த கேட்கும்போது தான் நம்மளுக்கு அவங்களுடைய
இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பெற்றோர்கள் பாசத்துக்காக ஏங்குகிறத நான் பார்க்கணும். என் பிள்ளை என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதா, அம்மா சாப்பிட்டியா என்று என்கிட்ட கேட்காதா என்று ஏங்குகிற பெற்றோர்கள் அநேகர். அப்படி எல்லா பிள்ளைகளும் எல்லா பெற்றோர்களையும் பார்த்து கொள்கிறார்கள், அவர்கள் கவனித்து கொள்கிறார்கள் என்றால் முதியோர் இல்லங்கள் இருக்கவே இருக்காது, அநாதை இல்லங்கள் இருக்கவே இருக்காது. ஆதரிக்கிற பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் ஏன் அநாதைகளாக விடப்படுவார்கள்? இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அன்றே சிலுவையில் அவர் முன்மாதிரியாக தன்னுடைய தாயை அவர் கைவிடாமல் அவர் அங்கு சாட்சியாய் அங்கு நிற்கிறதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 27வது வசனம், பின்பு அந்த சீஷனை நோக்கி இதோ உன் தாய் என்றார். அந்நேரத்தில் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், ரொம்ப கூடவே இருக்கிறாங்க, கஷ்டத்துலேயோ கூட இருக்கிறாங்க, துக்கத்துலேயோ கூட இருக்கிறாங்க, எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு இருக்கிற தரவாய் அந்த தருணத்தில் உங்ககிட்ட சொல்கிறாங்க, என் அம்மாவை உங்கள் அம்மாவா ஏற்றுக்கோங்க, கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு. எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள், இல்லைங்களா? அப்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இதோ உன் தாய் என்று. அந்த வசனம் அழகாக சொல்லுகிறார். அந்த நேரத்திலேயே அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலைங்களா, அந்த நேரத்திலேயே அந்த தாயை தன்னுடைய தாயாய் அவர் ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அவர் அவங்கள கைவிடலை என்று வரலாறு சொல்லுகிறது. அவங்க இறக்கிற வரைக்கும் அவர் அவர்களை பராமரித்தாராம். அவரோடு கூட இருந்த சீஷர்கள் எத்தனை பேருங்க? ஆண்டவரோடு கூட எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. அதில் எத்தனை ஒருத்தர் என்ன பண்ணாருங்க? ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு, இன்னொருத்தர் மறுதளிச்சிட்டாரு. மற்ற பேரெல்லாம் என்ன பண்ணாங்க? ஓடி போயிட்டாங்க, சிதறி ஓடி போயிட்டாங்க. அவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் சிலுவையில் அண்டையில் அந்த சிலுவை நிழலில் நின்றவர் ஒரே ஒரு சிஷ்யன் தான். அந்த சீஷனுக்கு தான் ஆண்டவர் அநேக காரியங்களை அந்த இடத்துல கொடுக்கிறார். நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணுன்ட்டு நம்ம இருக்கலாம், நம்ம முடிவு எடுத்திருக்கலாம், நம்மளுடைய காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு துக்கம், ஒரு சஞ்சலம் நம்மை தேடி வரும் பொழுது நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அந்த சீஷனை போல எனக்கு என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உம்முடைய சிலுவை அண்டையில் நான் நின்றுடுறேன் ஆண்டவரே. அப்படி நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த சீஷனுக்கு என்ன பண்ணாருங்க? அநேக பொறுப்புகளை கொடுத்தார். அங்கே தன்னுடைய தாயையே ஆண்டவருக்கு அந்த சீஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். மற்றபடி இப்போ நாம் பார்க்கும் பொழுது அந்த சீஷன் ஊழியத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை அவரோடு கூட இருந்து செஞ்சுருக்கிறாங்களா. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த சீஷனுக்கு கொடுத்தார் என்றால், பத்மு தீவில் அந்த யோவானை கொண்டு போய் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம், இதுவரைக்கும் நடந்த காரியம், இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற காரியம், இனிமே நடக்க வேண்டிய காரியம், இதுவரைக்கும் யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த சீஷனுக்கு வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறாருங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் அந்த சீஷனுக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுது கொடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய சிலுவை அண்டையில் அவர் போய் நிற்கும் பொழுது அந்த காரியங்களெல்லாம் நடந்ததா. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நாம் கூட ஆண்டவரே என்ன நடந்தாலும் உங்கள் சிலுவை எனக்கு போதும் ஆண்டவரே, நான் முடிவு பரியந்தம் ஆண்டவரே உமக்காக நான் நிலைச்சிருக்குவேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் பார்க்கும் பொழுது எபேசியர் 6:2, உனக்கு நன்மை உண்டாகிறதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பூமியில் உங்கள் நாட்கள் நீடித்திருக்கணும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் என்ன பண்ணாங்களா? உங்களுடைய தகப்பனையும் உங்கள் தாயையும் நீங்கள் என்ன பண்ணணும்?
கனம் பண்ணும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் எப்போவுமே அசட்டை பண்ணக்கூடாதுங்க. நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோர்கள் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் என்றால் அது நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஆனால் எதற்கு சொல்லுகிறார்கள் என்பது நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க, யோசிச்சு கூட பார்க்கறது இல்லை. எப்போ திட்டுறாங்க அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க திட்டுறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்கனாக்கா எதுக்கு பண்ணுறாங்க? எதிர்காலம் உங்களுக்கு நன்றாக இருக்கணும் என்பதற்காக தான் பெற்றோர்கள் உங்களுடைய நல்லதுக்கு. நீங்கள் கெட்டு போகணுன்னு எந்த பெற்றோரும் என்ன பண்ண மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. அவங்க உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருப்பதற்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தார், உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணு என்று சொல்லி. அந்த சிலுவையின் நேரத்தில் கூட அவர் என்ன பண்ணலங்க, தன் தாயை கைவிடலை. அந்த கட்டளையை அவர் அங்கே நிறைவேற்றுவர்களாக காணப்பட்டார். கொலோசியர் 3:20 நாம் பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்திருங்கள், அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும் என்று நாம் நினைத்தோமானால், நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமானால், நம்ம முதலாவது யாருக்கு கீழ்ப்படியணுங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். யோவான் சீஷனை பார்க்கும் பொழுது அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது அவர் பூரண ஆயுசுள்ளவராய் மரித்தாராம். அந்த தாயை அவர் ஏற்றுக்கொண்டதின் விளைவு அவருக்கு பூரண ஆயுசை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் முடித்த பின்பு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 28வது வசனம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தாராம். எதன் பின்பு? அவர் இந்த வார்த்தையை சொல்லி முடித்த பின்பு எல்லாமே முடிந்தது என்று அவர் அறிந்து நெக்ஸ்ட் அந்த வார்த்தைக்கு போகிறார். அந்த 3 வார்த்தைகள் மற்றவர்களுக்காக அவர் பேசுகிறார். 4வது வார்த்தையிலிருந்து 7வது வார்த்தை வரையும் அவர் தன்னை குறித்து பேசுகிறார். எப்பொழுது அவர் முடித்தார் என்றால், அவருடைய கடமைகள், இந்த உலகத்தில் எல்லா கடமைகளையும் அவர் முடித்த பின்புதான் அவர் முடிந்தது என்று எண்ணினாராம். ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்குன்னு நீங்கள் கொடுத்துருக்கிற பொறுப்பு அநேகம் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை தாயாக வச்சிருக்கிறீங்க, என்னை தங்கச்சியாக வச்சுருக்கிறீங்க, அக்காவாக வைத்திருக்கிறீங்க, ஒரு குடும்பத்திற்கு என்னை தலைவியாக வச்சுருக்கிறீங்க, ஒரு பெற்றோருக்கு என்னை பிள்ளையாக வச்சுருக்கிறீங்க. என்னுடைய பொறுப்பில் ஆண்டவரே நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆமென்.